ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்டான லேயர்டு பாதுஷா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாதுஷாவை நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதே போல் வரும். நான் எப்படி செஞ்சேன்னு ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த பாதுஷா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட் ஃப்ளோரையும் யூஸ் பண்ணி செய்யலாம். இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஏற்கனவே உருக்கி வச்சுருக்க நெய். நீங்கள் நெய்க்கு பதிலாக அன்சால்டட் பட்டரும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தயிர். இப்போ நம்ம இதை கை வச்சு லேசாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையால் இதை பிசைஞ்சு விடும் போதே இது நல்ல ஒரு உதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி உதிரியாக வந்த உடனே இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவில் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்து பிசைய வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு போல் பிசைஞ்சிக்கலாம். லேசான அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து பார்த்தோம்னா இதில் இந்த மாதிரி லேயர்ஸாக வரும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா உருட்டிட்டு செட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அப்படி எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அதுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரே கப்பில் செய்யும் போதே உங்களுக்கு அளவு சரியாக வரும். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு இதில் வந்து நம்ம பாகு எடுக்க போகிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு கம்பி பதம் எடுக்கணும். தெரியுதுங்களா? கம்பி பதம் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அரை எலுமிச்சை பழத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பாதுஷா ரெடி பண்ணிக்கலாம். மாவு எடுத்து கொஞ்சம் லேசாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு லேசான அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. கட்டரில் வச்சு லேசான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எப்படி செஞ்சுன்னு ஒரு வாட்டி காமிக்கிறேன். மாவு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லேசான ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கட்டரில் வச்சு லேசான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் பாதுஷா மாதிரி ரெடி பண்ணி இந்த மொத்த மாவையும் ரெடி பண்ண உடனே அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷாவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பாதுஷா வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் போடணுன்றதுக்காக தான் உங்களுக்கு தொட்டு காமிச்சேன். நீங்கள் ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அது போட்ட உடனே கரிஞ்சிடும். இப்போது நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் நம்ம மாற்றி மாற்றி இதை ரெடி பண்ணிக்கலாம். பாதுஷா சேர்த்த உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வரும். இப்போ நம்ம கேஸை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி கலர் மாறின உடனே இதை திருப்பி போட்டுக்கலாம். குறைவான தீயில் நீங்கள் ரெடி பண்ணும் போதே பாதுஷா நல்லா உள்ளே வெந்திருக்கும். அதே நேரத்தில் கலரும் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வரும். பொரிஞ்ச பாதுஷாவெலாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் இந்த பாதுஷாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போது இதை சேர்த்துடலாங்க. ஆறணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு 10 நிமிஷம் சுகர் சிரப்லேயே இருக்கட்டும். அப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் நீங்கள் ஊற விடாதீங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறும் போதே இது வந்து குலோப் ஜாமுன் மாதிரி ஆக சான்சஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் 10 நிமிஷம் கழித்து இதை வெளியில் எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நட்ஸும் குங்குமப்பூவும் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான ஜூஸியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.